Какие техпаспорты? А? ஐயோ மண் ரோட்ல நம்ம ஊர் டோல் மாதிரி. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இப்போ கரண்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோவாவுடைய குஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து இப்போது ரொமானியாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ரொமானியாவுடைய பிரசவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குடைய நம்மளுடைய டார்கெட்டு. பிரசவ் அப்படின்ற ஊர். என்னடா ஃபேமஸ் பிரசவ்லன்னா வந்து அங்கே ஒரு ட்ராக்குலா கேசல் இருக்குது. ஸோ கைஸ், நம்மளுடைய மெர்ச்சன்டைஸை வந்து நீங்கள் இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து உடனடியாக போயிட்டு இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் அவுட் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுடைய மெர்ச்சன்டைஸை நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு மெர்ச்சன்டைஸ் நம்மளுடைய சிவிஎன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஒன்றையும் பார்த்து. ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டப்புன்னு ஆர்டர் போட்டுருங்க. லவ் யூ ஆல். வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ரோடு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்ஃபகர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அந்த ரோடு ஒன்று இருக்குது. இன்னும் வந்து எனக்கு ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமானியா பார்டரு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்த ரூமு. இந்த வந்துட்டோம் பாருங்கள் பார்டருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இன்சூரன்ஸ் எதனா வந்து இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். கார்டு விட க்ரீன் கார்டு இது இருக்குது இன்சூரன்ஸ். க்ளோஸில் இருக்குது போல இருக்கு. இன்ச்சிஸ் அப்படின்னா வந்து க்ளோஸ். நேற்றுலாம் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் போய் எடுக்கிறது தான் வந்து கம்மி. ஆன்லைன்லாம் வந்து 100 யூரோஸ் கிட்ட வருது. ஸோ நேர்லலாம் வந்து அவ்வளோலாம் வராது. இங்கே ஒன்று இருக்குது இன்சூரன்ஸு. யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஓகே மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விட மாட்டாங்களாம். ஆக்சுவலாக க்ரீன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 விதம் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும் எடுக்கலாம். அப்படிலாம் வந்து மொத்த யூரோப்புக்கும் எடுக்கலாம். யூரோப்பு, டர்க்கி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோல்டோவாக்கு மட்டும் தான் வந்து எடுப்பாங்களாம். நீங்கள் ரொமானியா சைடு போய் கேளு அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரா விடுவாங்களானே தெரியல ரொமானியா சைடு நம்மளை க்ரீன் கார்டு இல்லாமல். நேற்றே வந்து சிக்கன் கொடுத்தாங்க. இது ஆன்லைன்லனா கூட வந்து தலைவலியாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம போவோம், பார்த்துக்கலாம். டாட்டா பாய் பாய். மோல்டோவா சூப்பரான கண்ட்ரி. நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு டின்னர் சாப்பிடும்போது அந்த லோக்கலில் இருக்கவங்க அவங்க வீட்டில் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நேற்று நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணார் பார்த்தீங்களா. அவர் வந்து அங்கே வேலை பார்க்குறாராம். ஸோ அந்த அவரோட ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் அங்கே தங்கியிருக்காங்க. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், தட் வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யா பிடிக்குமா இல்லைனா வந்து உக்ரைன் பிடிக்குமா அப்படின்ட்டு. பாதி பேருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ரஷ்யா பிடிக்கும். பட் பாதி பேருக்கு வந்து பிடிக்காது. இங்கே வந்து நம்ம அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட் ஒரு மாதிரி வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அதை பற்றிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. கைண்ட் ஆஃப் ஓகே, அதுலேயும் எனக்கு புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க. ப்ளஸ் மால்டோவா வந்து ஒரு சூப்பரான கண்ட்ரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, சேஃபான கண்ட்ரி. ஆனால் வந்து இங்கே கவர்மெண்ட் சரியில்லை, பாலிடிக்ஸ் பயங்கரமாக நடக்குது. அதனால தான் வந்து யூரோப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 யூரோப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு ஏழை நாடுனா வந்து அது மால்டோவா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமாம், இந்த ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ஒரு நாடாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு சரௌண்டிங்கில் ரொமானியா சைடு ஏன்னா ரொமானியா சைடு வந்து ரொம்ப தலைவலி கைஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து சாவடிச்சிருவாங்க இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ வந்துருச்சு பார்டர். எப்படியா நீங்கள் இப்போ இந்த கேமரா ஆஃப் பண்ண சொல்லுவாங்க கோப்ரோவை. நான் இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் அப்படி இல்லைனா வந்து அதையும் வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். மெயினாக இன்சூரன்ஸ் கேட்போம். யூ டூ இன்சூரன்ஸ் ஃபார் ஒன்லி மால்டோவா ஆர் யூரோப்? Иншуренс, green card. Green card. А там номера какие? Техпаспорт, да? А? Техпаспорт. Паспорт, la moto, aici. ஓகே மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன்ட்டாங்க.
இந்த க்ளவுஸ் தூக்குள்ளே வச்சிரும். இப்போ நான் வந்து நம்ம மாட்டி சும்மா கட்டிகிட்டு இருக்கணும். ஓகே, பார்டருக்கு வந்துட்டோம். இன்சூரன்ஸ் அங்கேயும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரொமானியா சைடு போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இப்போ கேட்போம் வேறு என்ன பண்ணுறது. ஓகே, நான் வந்து கேமராஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த 2 பார்டருமே வந்து கொஞ்சம் லைட்டாக கோலரான பார்டரு. ஓகே கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சிங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ரொமானியா சைடு போகிறோம். என்ன ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சது, டப்புன்னு. டியூட்டி ஃப்ரீ கடையா இது? ஓகே, இதான் வந்து மால்டோவா ரொமானியாவுடைய பார்டரு. ரோமன்காரரு ரொம்ப மோசமானவங்களாக இருப்பானுங்க. அதனால் வந்து அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போது ஃபுல்லாக எல்லோரும் வண்டியில் லைனாக நின்றுட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங். இதெல்லாம் நம்ம போனோன்னா அப்படியே ஸ்கேன் ஆகிக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இன்சூரன்ஸ் கேட்க மாட்டானுங்க நம்புகிறேன். இன்சூரன்ஸ் கேட்டாலும் நம்ம மாட்டிக்கணும். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜினேட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் டோல் மாதிரி இது. ஆனால் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இங்கே ரொமானியாவில் கிடையாது. ஒன்லி ஃபார் கார்ஸு, 4 வீலர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே கைஸ், என்னுடைய கோப்ரோ வந்து கைண்டி உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். கஸ்டம்ஸ் வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அந்த 3M டேப் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக. அதனால் கோப்ரோ கோளாறு கொடுக்கும். எதுவும் இன்சூரன்ஸ் கேட்கல, எதுவும் கேட்கல. அப்படியே போய் தொலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் கைஸ் பார்டர்லலாம். நீங்கள் இன்கேஸ் வந்து பார்டர் கிராஸ் பண்ணி வரீங்கன்னா வந்து இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்கள குழப்பி விட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது வீடியோவில், பட் இருந்தாலும் வந்து ரியாலிட்டி அதுதான். ஜஸ்ட்டு லைட்டாக அவங்கள வந்து நீங்கள் குழப்பி விட்டிங்கன்னா போதும். அப்படி இப்படின்னு கிளம்பி எதோ ஆகி கடைசியில் வந்து உங்களுக்கு போய் தொலை அப்படின்னு நினச்சி விட்ருவாங்க. குதிரை வண்டி பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இந்த குதிரை வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூட நம்பர் பிளேட் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணேன். இப்போ ரொமானியாவுக்கும் பல்கேரியாவுக்கும் வந்து லேண்ட் பார்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம இங்கே ரொமானியாவிலேருந்து ஹங்கேரி போகணும். ஹங்கேரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செர்பியா அந்த சைட்லாம் போகணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்டர் கிராசிங் இருக்குது. இதே மாதிரி தான். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு பார்டர் கிராஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகணும். செக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்டர் கிராசிங்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து நான் EU கண்ட்ரிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பல்கேரியா போயிட்டு நான் டர்க்கி போயிட்டு ஜார்ஜியா போகலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 6 பேஜ் தான் இருக்குது. நான் கணக்கு போட்டு வச்சிருந்தபடி இங்கே இந்த கண்ட்ரிலலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாம்ப் போட மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொச்சுக்குன்னு ஸ்டாம்பை போட்டு காலி பண்ணிகிட்டு இருக்காங்க பாஸ்போர்ட்டில் இருக்க பேஜ் எல்லாத்தையுமே. ஸோ பாஸ்போர்ட் காலி ஆகிடுச்சுன்னா நான் மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு போக வேண்டியதாக போயிடும். இல்லைனா வந்து அங்கே இருக்க எம்பசியில் அப்ளை பண்ணி நான் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக ஆயிரும். ஸோ அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். நான் ஹங்கேரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாமா, இல்லைனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு டைம் நிறையா இருக்குது, பட்டு பாஸ்போர்ட்டில் பேஜஸ் இல்லையே, அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். நான் ரூமுக்கு போய்ட்டு வந்து நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச் பண்ணணும். அந்த பார்டர்ஸ்லாம் வந்து எப்படி என்ன கதை எல்லாமே. சிங்கிள் லேன் ரோடு தான் போல இருக்குது ஃபுல்லாக. 267 கிலோமீட்டர் இருக்குது பிரசவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர். எதுக்கு பிரசவ் போகிறேன், புச்சரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரொமானியாவுடைய கேபிட்டலு. புச்சரெஸ்ட் போகாமல் எதுக்கு பிரசவ் போகிறேன்னா, பிரசவ் பக்கத்தில் வந்து டிரான்ஸ்ஃபாகர்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டர் சைக்கிள் ரோடு ஒன்று இருக்குது, ஹை ஆல்டிடியூட் பாஸ். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பாக ரைட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த ஒரு 2 டேஸ்க்கு நம்ம வந்து பிரசவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா பைக்கோட ஒரிஜினல் RC கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ தான் US ஷிப்பிங் கம்பெனிலேருந்து வந்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது பிரசவில் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும். யோசிச்சு பாருங்கள், ஒரிஜினல் RC கார்டே இல்லாமல் நான் இத்தனை பார்டருக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. அது அநியாயத்துக்கு அவனுங்க ஏமாத்துறடா பார்டர் பாவம் கஸ்டம்ஸ்காரங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு வேற வழி தெரியலாதான் பைக் வரத்துக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. RC அனுப்பிவிட்டு அது வரத்துக்கும் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். RC இல்லாமல் எப்படி சொல்றது, கார்னெட்டை காட்டுவேன். கார்னெட்டை காமிச்சு எனக்கு வந்து பைக்கோட பாஸ்போர்ட்னு. ஏன்னா வந்து RC வந்து இவங்க ஊர்லலாம் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்டை காட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்போர்ட் தானே இதான் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட பரிவாகனில் ஓப்பன் பண்ணி இதுதான் எங்கள் ஊர் பாஸ்போர்ட் அப்படின்னு காமிப்பேன். அவன் உடனே இல்லை கார்டுன்னுவான். கார்டெல்லாம் கிடையாது, எங்கள் ஊரில் இதுதான்டா அப்படின்னுவேன். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குழப்பி விட்டு அது எதுன்னு எதனா ஒன்று பண்ணி நம்ம வந்து என்ட்ரு ஆயிடுது. அப்பா ரொமானியா வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ்.
பாருங்களா, சின்ன ஒரு சிங்கிள் லேன் ரோடு. ரொமானியாவில் ஆக்சுவலாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகம். வீக்கெண்ட் எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரசவ் பக்கத்தில் ஒரு இடத்துல ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி நடக்குது. அது வந்து இன்னமும் நடக்குதான்னு சொல்லிட்டு தெரில. பட் நடந்துக்கிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் யாருமே வந்து பெருசாக ரொமானியா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல எங்கேயும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சிங்கிள் லேன் ரோடாகவே இருக்குது. அப்படின்றதுனால தான் வந்து 263 கிலோமீட்டருக்கு 4.5 மணி நேரம் காட்டுது. இது வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் 263 கிலோமீட்டருக்கு 4.5 மணி நேரம் காமிச்ச ஒரே கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு ரொமானியா தான். ஈவன் மால்டோவாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 கிலோமீட்டர்லாம் வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சது. நம்ம ஊர் மாதிரி வீடு விவசாய நிலம் அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தான். So once again, welcome to Romania. Oh my god, செம்ம ரிஸ்கியாக இருக்குது கைஸ். கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேறு எங்கன்னா வந்து அப்படியே யோசனையில் அப்படியே உள்ள மூழ்கிட்டோம்னா எங்கன்னா வரப்புக்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஏன்னா அவ்வளோ சின்ன ரோட்ஸு. கார் எப்படி போகும் தெரியல. என் பைக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு லேன் ஃபுல்லாகவே மறைச்சிக்கிறது பார்த்தீங்களா. 50 தான். ரோஸ்கானி ஃபஸ்ட்டு ஊர், பார்டர் கிராஸ் பண்ணாலே வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஊர். கழுதியெல்லாம் நாய் கட்டுற மாதிரி நாய் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க கைஸுங்க. பூனை குறுக்க ஓடிராத ஓரப்போ. நல்ல வேலை. இந்த பாருங்க குதிரை வண்டி. இதுலேயும் நம்பர் பிளேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரொமானியா நல்லா இருக்குப்பா. ஒரு மாதிரி வைபா, குதிரை, விவசாய நிலம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இல்லை என்ட்ரானோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவலில் இருக்குது. ஆமேங்கோ இண்டிகேட்டரே இல்லையாடா உனக்கு? முட்டாப்பா, இண்டிகேட்டர்லாம் உடச்சி வச்சிருக்கான் ஃபுல்லாக. நானும் பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறான்னு பார்த்தா லெஃப்ட்டு திரும்புறான் தப்புன்னு. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காடாக இருக்குது கைஸ். ரொமானியாவில் ஏகப்பட்ட காடு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே கரடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகம். ஸோ கரடி எங்கேருந்து வேணால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடுவில் வரலாம், நடு ரோட்டில் வரலாம். அதனால் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் உஷாராக வந்துக்கணும். இதெல்லாம் ஏகப்பட்ட ஆஃப் ரோடு இருக்குது கைஸ் ரொமானியாக்குள்ளே. ஆஃப் ரோட் ரூட்டில் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதிலேருந்து பைக்லேருந்து லக்கேஜை கம்மி பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இங்கேருந்து கொரியரும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாப், லுக் அண்ட் தென் மூவ். இந்த யூரோப்லலாம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த யூரோப்பில் தான் திருடு போகுது பார்த்தீங்களா காரு. அது எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொமானியாக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் யூரோப் போனப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து வந்து திருடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருவாங்க, இங்கே வந்து விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆண்ட்ரூ டேட்டோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் புச்சரிஸ்ட்டில் தான் இருக்காப்புல. இப்போது ஆண்ட்ரூ டேட் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவை பற்றி தப்பாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காப்புல. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடாங்கொய்யாலன்ட்டு அன்ஃபாலோ பண்ணி விட்டு போயிட்டேன். ஏன் நமக்கு நம்ம தாய்நாடு தான் முக்கியம் என்றைக்காக இருந்தாலுமே. லெஃப்டில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாப்பு, அந்த ரைட்டில் இருக்குது குதிரை வண்டி. குதிரை நம்மளை பார்க்குது. அப்பா, அந்த குதிரை வாசனை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ளே ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள். குதிரை சாணி வாசனை, அது யானே தெரில. அவுட் ஆஃப் நோ வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் கோர்ட் வச்சுருக்காங்க இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்கு. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்தேன் ஃபியூல் ஸ்டேஷனில் லுக் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 190 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. 3 மணி நேரம் சம்திங். ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நியூட்டெல்லாம் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபேவரட் டப்பாவாக காலி பண்ணுவேன் இதை நான். அதனால தான் வந்து செம்மையாக வெயிட் போட்டேன். பட் அப்படி ஒன்று வாங்கினேன். அண்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். தண்ணி குடிச்சிட்டு வாய்ஸரை வந்து க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூச்சி ஆயிடுச்சு. அதுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆல் குட், சூப்பராக போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கூட பாருங்கள் ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தான் இருக்குது. காஃபியை குடித்து விட்டு ஸ்டாப் த ரைட். ஓகே, ஸ்டாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம 80,000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி டென்ஷன் ஆகாதா.
சரிடா, டென்ஷன் ஆகாதடா. வண்டியில் மாட்டின்னு செத்து போயிடாத. மோசமானவங்களா இருக்காங்களே. இது வந்து நம்மளுக்கு ஒரு புதுசு கிடையாது. இந்த மாதிரி வந்து நாய் துரத்துறது. அது இவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கு பாருங்க. நான் கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே ஓடி வராப்புல எங்கேருந்தோ. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காட் ரோடு செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் அல்டிமேட்டாக. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த டிரான்ஸ்பாகர்ஸா அப்படின்ற அந்த இடம் மட்டும் தான் வந்து அப்படி இருக்குன்னு பார்த்தா போகிற ரூட்டே அப்படி தான் இருக்குது. செம்மையாக. நம்ம எப்படின்னா இவரை மட்டும் ஓவர்டேக் பண்ணிடணும். ஓவர்டேக் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து நிறைய போயிட்டுருக்கனால தான் வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. மற்றபடி வந்து செம்ம ஒரு ரோட்ஸு. ரொமானியா வந்து சர்ப்ரைசிங் மீ. சீரியஸாக நான் வந்து இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டுலாம். அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு சர்ன்னு விட்டு வந்துட்டுருக்கேன். ஐயோ மண் ரோட்டில் என்னமோ மண் வந்துச்சுன்னா தான் வந்து அப்படியே டக்குன்னு ஹார்ட் பீட்லாம் வந்து பம்ப் ஆயிரும் சமயம். ஏன்னா ஸ்லைட் ஆயிடுவோம்ல அப்படியே. ஓ என் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ற தரையில் தேஞ்சிச்சு அப்படியே டப்புன்னு. பாப்பா பாப்பா அப்பா கடவுளே வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. கிளைமேட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்யலை, குளிரில் ரொம்ப வெயிலும் அடிக்கலை. பர்ஃபெக்டான ஒரு கிளைமேட்டு. 27 degrees. டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆகுது. காலையில் எத்தனை மணிக்கு 8 மணிக்கு என்னமோ கிளம்பணும்னு நினைக்கிறேன், இப்போ மாட்டுறோம். ஸோ டைம் ஜோனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் ப்ளஸ் 1 hour, சாரி -1 hour. 3 மணிக்கு ரீச் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து ஒரு 1 hour நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஊர் டைம்னால 2 o'clock ரீச் ஆகிருக்கும். இந்த டைம் ஜோன்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கைஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கடுப்பான ஒரு வேலை. ஒரு ஊருக்கு போகும்போது +1 hour -1 hourனு மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த பில்டிங்கு. ஆப்பா, இதுதான் வந்து மெயினான ஒரு ரோடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. வாவ்,
வேலை அந்த வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே. அதுதான் டாஸ்க்கு. பின்னாடி இருக்குன்னு காட்டுது. ஐயோப்பா, நம்பர் 70. இதுனா நம்பர் பூ போட்ட கேட்டு எங்கே இருக்குது? பூ போட்ட கேட்டு. ஓகே மக்களே, இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உட்பியாக சொல்லலாம் வந்து எப்படா கைக்கு ஆர்சி வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வந்துருச்சுன்னா போதும்டா சாமி. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஷிப்பிங்காக அமெரிக்காவுக்கு அது ஒரிஜினல் ஆர்சி கார்டை வந்து அனுப்பியிருந்தோம். ஸோ அனுப்பியிருந்த ஆர்சி கார்டை அவங்க வண்டியிலே வச்சு அனுப்பியிருக்கணும். இல்லைனா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க, யூகேயில் இருக்கவங்களுக்கு. இவங்க வந்து அதை பார்க்காம விட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து வண்டியை வாங்கிட்டு ஆர்சி எங்கன்னு கேட்கும்போது ஆர்சி வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது, நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தரேன் அப்படின்னும்போது சரி ஓகே நம்ம கிளம்பலாம், நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் எப்படின்னா பார்டரில் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு மேலே என்னால் யூகேல இருந்தேன்னா என்னால் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாங்கியிருக்கவே முடியாது. ஸோ கிளம்பிட்டேன் நானும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் கொரியர் இருந்திருக்கு. சரி யூகேலேருந்து எனக்கு டேரெக்டாக அனுப்பியிருக்கலாம்ல நான் எங்கே இருக்குன்னு கேட்டு. லூசு பயலுக்கு அதை பண்ணாமல் அதை சொன்னால் எங்கே நான் வந்து எதனா வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அதை தூக்கி அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டானுங்க. அமெரிக்காவுக்கு அமுச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எனக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆர்சி வந்து கைக்கு வந்துடும் நம்புகிறேன் சீக்கிரமாக. அது வந்துச்சுன்னா தான் வந்து ஏன்னா அடுத்து போகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆர்சி. இது வரைக்கும் நான் எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி கண்ட்ரிஸ்குள்ளே போனேன்னு எனக்கே தெரியல. ஏதோ பண்ணி எப்படியோ அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஸோ சேனல் புதுசாக வாங்கினா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.